ஒருவனை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பேசவிடு. ஒருவரின் பேச்சும் செயலும் தான் அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு உணர்த்தும். இறைவன் எழுதாமல் இங்கு எதுவும் நடக்காது. இறைவனை நாடாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் நம்முடையது, முடிவு அவனுடையது. இல்லாதவர்களுக்கு முன் நின்று கொண்டு உன் குழந்தைகளை பற்றி பேசாதே. அனாதைக்கு முன் நின்று கொண்டு உன் தாய் தந்தையை பற்றி பேசாதே. சிலரின் முன் சிலவற்றை பேசாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக நகரும். தங்களுடைய ஆரம்பகால வாழ்க்கையை மறந்துவிட்டு இன்று அந்த நிலையில் இருப்பவர்களை கீழ்த்தரமாக நடத்துவது எந்த விதத்திலும் சரியானது அல்ல. நீங்கள் யாரிடம் உங்கள் இரகசியங்களை சொல்கிறீர்களோ அவரிடம் உங்கள் சுதந்திரத்தை இழப்பீர்கள் என்பதை உணர்ந்து கவனமாக இருங்கள். சில இரகசியங்கள் எப்போதும் இரகசியங்களாகவே இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது. யாருக்கும் நீதான் முக்கியம் என்று நினைத்து கொண்டிருக்காதே. காரியம் முடியும் வரை கட்டை விரலாய் இருக்கும் நீ காரியம் முடிந்ததும் 6ஆம் விரலாய் அனாவசியமாகி விடுவாய். பிடிக்காதது போல் நெடுநேரம் பிடித்தவர்களிடம் இருக்க முடியாது. பிடித்தது போல் நெடுநேரம் பிடிக்காதவர்களிடம் இருக்க முடியாது. உண்மைகள் எல்லா நேரங்களிலும் உறங்கிக் கொண்டிருப்பதில்லை. காலம் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் காட்டிக் கொடுத்துவிடும். எப்போதும் நம்மை பற்றியே யோசிப்பவர்களிடம் நாம் பேசக்கூட விரும்புவதில்லை. ஆனால் நாம் எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்கும் சிலர் நம்மை பற்றி நினைத்து கூட பார்ப்பதில்லை. இதுவே நம் வாழ்வின் யதார்த்தமான உண்மை. அன்பு என்பது மனிதனின் மிகப்பெரிய பலவீனம். ஏமாற்றப்படும் அன்பு மனிதனை மிருகமாக்குகிறது. ஏமாற்றம் இல்லாத அன்பு மிருகத்தை கூட மனிதனாக்குகிறது. சில வலிமை மிக்க மனிதர்கள் எளிய மனிதர்களை அழித்து வாழ்கிறார்கள். ஆனால் அந்த வலிமை மிக்க மனிதர்கள் சந்தோஷம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர்களை விட வலிமை மிக்கவர்கள் அவர்களை அழிக்க ஆயத்தமாகி விடுவார்கள். முட்கள் நிறைந்த கூட்டிலும் பறவை மகிழ்ச்சியாக வாழ்கிறது. மாளிகையிலும் மனிதன் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறான். எதிலும் திருப்தியடையாத மனம் எது கிடைத்தாலும் அதில் மகிழ்ச்சி அடைவதில்லை. கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு திருப்தியடையும் மனம்தான் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியை காண்கிறது. வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல. வாழ்க்கையில் பல வழிகளை அனுபவித்தவர்களின் அனுபவங்களே வரிகளாய் மாறியுள்ளது. எல்லா விதமான வாழ்க்கை தத்துவங்களும் நமது இளமையிலேயே வாசித்து பார்க்க கிடைத்துவிடுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் அனுபவிக்க முதுமை வரை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. உன்னிடம் பணம் இருக்கும்போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் முற்றிலும் போலியானது. இந்த மாபெரும் உண்மையை பணமும் வேலையும் இல்லாத போதுதான் உன்னால் உணரவே முடியும். மனிதனின் பெரும்பாலான குற்றங்கள் அவனது நாவிலிருந்துதான் பிறக்கின்றன. பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தவறாகி போனால் அதனால் பெரிதும் பாதிக்கப் போவது மற்றவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். கண்ணியமான மனிதர்கள்தான் தன்னை தானே குறை கூறிக்கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள்தான் பிறரை குறை கூறுவார்கள். நடுநிலைமையோடு பேசு, அது உன் இரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அதுதான் உன் நடத்தையை பாதுகாக்கும். உண்மையான புத்திசாலிகள் தான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்றை தேடுவார்கள். மற்றவர்களோ எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்று தலைக்கணத்தில் ஆடுவார்கள். வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில்தான் உள்ளது. நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் தெளிவாக இரு. பேசும் வார்த்தைகள் உங்களுடையதாக இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது என்பதை மறந்துவிடாமல் வார்த்தைகளை எப்போதும் பார்த்து பேசுங்கள். பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசிவிடாதீர்கள். யாருக்குமே நம்மை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலைக்கு நாம் எப்போது வருகிறோமோ அப்போதுதான் நம் வாழ்க்கையை நாம் வாழவே ஆரம்பிப்போம். பொறாமை என்பது அடிமைகளின் குணம் என்பதை உணர்ந்து இன்றே உங்கள் மனதில் இருக்கும் பொறாமை எண்ணத்தை குழி தோண்டி புதைத்து விடுங்கள். வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் வலிகளை எல்லை மீறி அனுபவிக்க வேண்டியிருக்கும். காலங்கள் சிலரை மறக்கச் செய்துவிடும். ஆனால் ஒரு சிலரின் அன்பு மட்டும்தான் காலத்தையே மறக்கச் செய்துவிடும். எல்லா கஷ்டங்களும் முடிந்த பிறகுதான் வாழ்வில் சிரிக்கவே முடியும் என நினைத்து கொண்டிருந்தால் சாகும் வரை யாராலும் சிரிக்கவே முடியாது. நீங்கள் ஒருவருக்கு பயனற்றவராக கூட இருக்கலாம். ஆனால் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை மட்டுமே நேசிக்கும் ஒருவருக்கு நீங்கள்தான் விலைமதிப்பற்றவர் என்பதை உணருங்கள்.
நடுக்கடலை போல மன அமைதியை பெறுவதற்கு பல ஆர்ப்பரிக்கும் மலைகளை நாம் சந்தித்து கடந்து செல்ல பக்குவப்பட வேண்டும். வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள், நீ படும் கஷ்டம் எல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்காகத்தான் என்று. நல்லவனாய் இரு, ஆனால் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதே. ஏனென்றால் நல்லவனை இந்த உலகம் மதிப்பதே இல்லை. யாருக்கும் நீங்கள் தீயவர் என்று பட்டம் சூட்டிவிடாதீர்கள். நீங்கள் நல்லவர்கள்தான், இன்னும் நல்லவராய் இருங்கள் என்று அவர்களிடமே சொல்லி பழகுங்கள். அதுதான் அவர்களுக்குள் நல்ல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும். ஒரே ஒரு முறையாவது உங்கள் மனதில் இருப்பதை எல்லாம் உங்களுக்கு பிடித்தவர்களிடம் சொல்லிவிடுங்கள். அதை சொல்வதால் அவர்கள் உங்களை வெறுத்து விடுவார்களோ என்று தயங்கி அந்த வார்த்தைகளை அப்படியே மனதுக்குள் போட்டு புதைத்து விடாதீர்கள். சில வருடங்களுக்கு பிறகு நீங்கள் மனதில் புதைத்து வைத்த வார்த்தைகளே முள்ளாக மாறி உங்களை குத்தி காயப்படுத்தி கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்ல பழகிக்கொள்ளுங்கள். யார் கொடுக்கின்ற எப்பேற்பட்ட வழிகளும் விலகிக்கொள்ளும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் நம்மோடு பேசும் உறவை விட 1000 வேலைகள் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நம்மோடு பேசும் ஓர் உண்மையான உறவு கிடைப்பதெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரம்தான். இந்த உலகில் தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. தவறை உணர்ந்து அதை திருத்திக் கொள்வதுதான் மனிதர்களுக்கு அழகு. மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் பழகிக்கொண்டால் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் எளிதானதாகவும் இருக்கும். எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் நமக்கு தெரிய வருகிறது. இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அதை அறிந்து கொள்ளாமல் இருந்ததா என நம்மையே யோசிக்க வைத்து விடுகிறது. நீங்கள் நீண்ட காலம் ஒருவருடன் இருக்க விரும்பினால் அவர்களோடு அளவுடன் பழகுங்கள். சில அதீத அன்பு அதீத ஆபத்தில்தான் முடியும். நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்வது மட்டும்தான். தூக்கத்தை மட்டும் யாருக்காகவும் தியாகம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களே தியானம் செய்து அழைத்தாலும் அது உங்களிடம் வராது. உண்மையான அன்பு கிடைக்கும் போது அதன் மதிப்பு நமக்கு தெரிவதில்லை. அதை இழந்து தவிக்கும் போதுதான் அதன் மதிப்பை உணர முடிகிறது. உண்மையான அன்பு கிடைக்கும் போதே கொண்டாடுங்கள். உங்களின் தவறுகளால் அன்பான உறவுகளை இழந்து விடாதீர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை. தனியாக இருக்கவும் பழகிக்கொள்ளுங்கள். இன்று உங்களோடு இருக்கும் யாரும் நிரந்தரமாக உங்களுடன் இருந்துவிட மாட்டார்கள். உங்களின் நேரத்திற்கு மதிப்பளியுங்கள். வாழ்க்கையில் அது மட்டும்தான் ஒருபோதும் திரும்ப கிடைக்காத ஒன்று. நம்மை தேவையில்லை என்று நினைப்பவர்களை விட்டுவிடுங்கள். அவர்கள் போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு நீங்கள் அதை தடுத்தால் உங்களை குற்றவாளியாக மாற்றிவிடுவார்கள். சில உறவுகளுக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடுங்கள். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களை உடைத்து பார்க்க நினைப்பவர்களுக்காக நீங்கள் உடைந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எந்த உறவுக்கு நீ நல்லது செய்கின்றாயோ அந்த உறவுதான் உன் பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை செய்ய திட்டமிட்டு கொண்டிருக்கும். எச்சரிக்கையோடு இரு. எல்லோருக்கும் உதவி செய்ய நினைப்பதில் தவறில்லைதான். ஆனால் எல்லோருக்கும் உதவி செய்தவர்களுக்கு சில இக்கட்டான தருணங்களில் யாருடைய உதவியும் கிடைக்காமல் போவதுதான் பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடுகிறது. ஆளுக்கு தகுந்தாற்போல் மறைத்து பேசுபவனை நல்லவனாகவும் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுபவனை கெட்டவனாகவும் சித்தரிக்கும் உலகம் இது. ஒரு சில முகமூடி மனிதர்களிடம் எப்போதும் கவனமாக இருங்கள். யாரிடமும் தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுவதே சிறந்தது. உங்கள் மனம் புரியாதவர்களுக்கு உங்கள் வார்த்தைகளும் புரியப் போவதில்லை. சங்கடம் என்று வருபவர்களிடம் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். உறவு பலப்படும். அடுத்தவர் சந்தோஷத்திற்காக தன்னை வதைத்துக் கொள்வது மெழுகுவர்த்தியின் சேவை. தன் சந்தோஷத்திற்காக அடுத்தவரை சிதைப்பது சில மனிதர்களின் தேவை. இங்கு சிலருக்கு அறிவுரை கூற உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யாரும் இல்லை. வழிநடத்த உண்மையான உறவு என்று எவரும் இல்லை. ஆனால் தடுமாறி தோல்வியுற்று கீழே விழுந்தால் மட்டும் அதை பார்த்து சிரிக்கவும் சந்தோஷப்படவும் பல பேர் இருக்கிறார்கள் என்பதே கசப்பான உண்மை. உன்னை யாருக்கும் பிடிக்கவில்லையே என்று கவலைப்படுவதற்கு நீ ஒன்றும் சந்தையில் விற்கும் பொம்மை அல்ல. உன்னை உனக்கு பிடித்தால் போதும். உன்னை யாருக்கும் பிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நீ எப்போதும் நீயாகவே இரு.
நீங்கள் அதிகாரம் செலுத்தும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் அன்பாய் பேசி பழகுங்கள். அதிகாரத் திமிர் உங்களை நிம்மதியாக வாழவிடாது. அன்பு, பாசம், கனிவு உங்களை சாக விடாது. அதிகார போதையில் வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்கள்தான் இங்கு அதிகம்.